ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இம்ப்ளான்டேஷன்னா என்ன, அதாவது கருப்பதிதல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஓவலேஷன் டேவை கரெக்டாக கால்குலேட் பண்ணி காண்டாக்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வர ஸ்பெர்ம் ஃபெலோபியன் டியூப்பில் ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எக்கை போய் ரீச் ஆகும். அந்த சமயத்தில் குவாலிட்டியான ஹெல்தியான ஸ்பெர்ம் எதுவோ அதுதான் எக்கை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்கும், அதாவது செல் பிரிதல். செல் பிரிதல்னா என்னன்னா 2 4 மாறும், 4 6 மாறும், 6 செல் 8 மாறும். இதை தான் மொருலான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மொருலாலிருந்து ஒரு விதமான லேயர் கலண்டு போகும். இதை தான் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற பிளாஸ்டோசிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து கர்ப்பப்பையோடைய உட்சுவர், அதாவது எண்டோமேட்ரியத்தில் பதியும். இதை தான் கருப்பதிதல்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட ஓவலேஷன் நடந்ததுலேருந்து 6 நாள்லேருந்து 12 நாளைக்குள்ளே நடக்கும். இது 6 நாளைக்கு முன்னாடியும் நடக்காது, 12 நாளைக்கு பின்னாடியும் நடக்காது. அதே சமயம் எக்கோ ஸ்பெர்மோ ஒரு ஹெல்தியாவோ இல்லை குவாலிட்டியாவோ இல்லாத போது அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கருக்குழாயிலேயே பதிஞ்சிரும். இதை தான் எக்டாபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான எக்டாபிக் ப்ரெக்னென்சி நடக்கிறதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஓவலேஷன் டேக்கு முன்னாடியும் சரி, ஓவலேஷன் டேக்கு அப்புறமும் சரி, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரொம்ப வருஷமாக பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓவலேஷன் டேக்கு அப்புறம் காண்டாக்டில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.